அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் இன்னும் ஏன்னா ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி, குரு, ராகு, கேது இவங்க மட்டும்தான் வருஷத்தில் பயிற்சியாகிறது. மற்ற கிரகங்கள் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு மாதம், 1.5 மாதம், 2.5 நாள் இப்படி பயிற்சி ஆகிறாங்க. இப்படி பயிற்சி ஆகும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் மாறும் பொழுது நமக்கும் நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி தான் நடக்கும். மற்ற 4 கிரகங்கள் வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிற கிரகங்கள் கெடுதலே செய்தாலும் இந்த 5 கிரகங்களும் அந்தந்த மாதத்தில் நன்மைகளை கொடுத்தால் மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசின்னு எடுத்துட்டால் பாவம் கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டீங்க. 7.5 சனியில் துன்பங்களும் துயரங்களும் அபரிமிதமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்ன கிரக பயிற்சிகள் மாற்றத்தை கொடுக்குது, எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு. அந்த இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார். தாயார் தகப்பனாரை பிரியணும், அல்லது கணவன் மனைவியை பிரியணும், அல்லது வாரிசுகளை பிரியணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர், கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், உங்களுடைய பேடு ஹேபிட்ஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரியே பழிபாவங்களுக்கு ஆளாகணும், தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகணும். ஏன்னா ராகு கெட்டவன். இந்த மாதிரி தான் நீச்சர்கள் தொடர்பு, அவமானத்தை கொடுப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுவார். 2ஆம் இடமும் குடும்பம், அந்த மாதிரி குடும்பஸ்தானத்திலே குடும்பத்தை பிரித்து வைக்கிறாரு. பேச்சுவார்த்தையின் மூலம் கலகம், எது பேசுனாலும் சண்டை. நீங்கள் நல்லதே நினச்சி சொன்னாலும் சண்டை தான், உங்களுக்கே எரிச்சலாக வரும். உங்களுடைய பேச்சே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக தான் பேசுவீங்க. சந்தோஷமாக பேசுகிறதே இருக்காது, சிரிச்சுன்னு பேசுகிறதே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்துவார். அதே மாதிரியே பொருளாதாரம், வரவுக்கு மீறிய செலவு, வருமானமே இருக்காது, செலவு தான் இருக்கும். வருமானம் இருந்து செலவு பண்ணால் தெரியாது. கடன் வாங்கி செலவு பண்ணால் அங்கே கடன், இங்கே கடன், 4 பக்கம் கடன், வேறு 5ஆவது யார்கிட்ட வாங்குறது, அப்படி தான் யோசிக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் இடத்தை ராகு பண்ணுவார். ஆனால் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களை காப்பாற்று, மிகச்சிறப்பு. சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11க்கு நன்மையை செய்கிறார். எப்போவுமே 3, 6, 11 இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இது ஒன்று போகும், சூப்பர். ஏன்னா 7.5 சனியை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு இப்போ வந்திருக்கார். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமண பேச்சு கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் வாங்கி மகிழலாம். குருவோட வீட்டில் சனி ஸ்திரமாக கொண்டிருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பெரும் செல்வம் ஏற்படும். குறிப்பாக தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் சம்பந்தமான தொழில், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க், லெதர், தோல் சம்பந்தமான தொழில், லேத் ஒர்க், ரப்பர், வெல்டிங், வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ கன்சல்ட்டிங், ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பணிமனை வைத்திருக்கிறவங்க, டூரிசம் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மகர ராசியாக இருந்தால் இந்த மாதத்தில் எதிர்பாராத அளவு தன வருவாய் அப்படிங்கிறது ஏற்படுது. பொருளாதார உயர்வுங்கிறத கொடுக்குறாரு. 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை. 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய திறமை, வித்தை, பெயர், புகழ், கௌரவம், மரியாதை எல்லாம் மறைச்சி ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி ஆயிடுவீங்க. எடுபடாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது வெளியில் தெரியாது, பிரகாசிக்க முடியாது. குரு பார்த்தா தான் கோடி நன்மை. அப்போ சகலம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் எடுபடாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குரு பகவான் கொடுக்குறார். சனி நல்லதை பண்ணுறார், குரு கெடுதலை கொடுக்குறார். அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் மிகச்சிறப்பு. உயர்கல்வி, ஞானம், அறிவு, காதல் வயப்படும், கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க, கல்லூரிகள் வச்சு நடத்துகிறவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய இடம்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது. சுக்கிரன் அதிலே இருக்கிறதுனால வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இந்த துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம். ஜவுளி, பஞ்சு, பருத்தி, நூல், உலோகத் தொழில், ஸ்மித் அப்படிங்கிறாங்கல்ல, நகை செய்பவர்கள், இவங்க எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு. ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மை. காதல் அப்படின்றது இந்த மாதத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். 7 சுக்கிரன் இருக்கிறதுனால 8ஆம் இடத்துல சூரியன், கேது, அது கஷ்டத்தை கொடுக்கும். கணவன் திருமணம் ஆகியிருந்தால் பிரச்சனை,
மகர ராசி. கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரும். சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு வரைக்கும் போகும். ஜாக்கிரதையாக. மகர ராசியாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது. இல்லைன்னா உடல்நலக்கேடு, தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவுகள். 8ல் சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு போக்குவர வைப்பு, ஒரு பெரிய நிர்வாகம், அரசாங்க பதவி இதெல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அதுவும் நன்மை உண்டாகும். 9ஆம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாய நிலங்கள், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், கால்நடை வைத்திருப்பவர்கள், கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை, ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் பண்ணுறவங்களுக்கு நன்மை, உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நெடுஞ்சாலை பணியாளர்கள், போர்வெல், கட்டுமான பணியாளர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானதொரு முன்னேற்றங்கிறது மகர ராசிக்கு ஏற்படுது இந்த மாதம். பொதுவாக ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் அனுமான், ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.